அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பத்தி டாபிக் பேசுறோம் உங்களுக்கு ஆல்ரெடி தமிழ்ல பார்த்துருப்பீங்க. அதிமுக கட்சியோட நிலைமை என்ன ஆயிருக்கு அப்படின்றத பத்தி பேச போறோம். ஏன்னா அரசியலுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அரசியலுக்கு முன்னாடி மாற்றம் வருதோ இல்லையோ, கட்சிக்குள்ள சில மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 4 பேர் வராங்க, 4 பேர் வெளியே போறாங்க. ஒரு பக்கம் இந்த அணி இந்தன்றாங்க, இந்த அணின்றாங்க, பி அணி, பி அணி அப்படி போறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அதிமுக நிலைப்பாடு என்ன? அதிமுக நிலைக்குமா? நிலைக்காதா? அதிமுக எப்படிப்பட்ட கட்சி? அது வரலாறு, அதை பத்தி டீட்டெயிலா வந்து பேச போலாம். கண்டிப்பா இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் பேசணும். ஏன்னா வந்து இந்த தமிழகத்துல 2026 சட்டமன்றத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அதிமுக அப்படின்னு சொன்னாங்க. மாற்றம் வந்துச்சோ இல்லையோ, கட்சிக்குள்ள மாற்றம் வந்துச்சு இல்லையா? அது என்னன்னா, ஒரு பக்கம் இபிஎஸ் அணி, ஒரு பக்கம் சிவி சண்முக அணி, இந்த மாதிரி 2 பக்கம் 2 பிளவா பிரிந்துருந்துச்சு. அந்த பிளவுல வந்து இப்போ வந்து ஒன்னாயிட்டாங்க. இப்போ ஒரு விஷயம். ஆனா வந்து அந்த பிளவுல வரும்போது பார்த்தீங்கன்னா, முக்கியமான புள்ளிகளா இருந்துச்சு. சிவி சண்முக கையில வந்து கட்சி போகுது. அவர் தான் பொதுச் செயலாளரு. அவர் தான் முடிவு எடுப்பாரு. கொறடா கட்சியோட கொறடா அவர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு போயிட்டு இருந்துச்சு. சரி, அந்த மாதிரி நிலைமையில தான் போகுமா அப்படின்னு கேட்டா, ஒரு சில பேர் வந்து இபிஎஸ்க்கு வந்தாங்க. 4 பேர் ராஜினாமா பண்ணாங்க. விஜய் பக்கம் போறாங்க. இந்த மாதிரி நடக்கிற சூழ்நிலை வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. எதுக்குடா நாங்க வந்து உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டோம்? நாங்க ஓட்டு போட்டு நீ வந்து கட்சியில இருந்து ராஜினாமா பண்றது, கட்சி விஷயங்களை வந்து உள்கட்சி பிரச்சனை வந்து இது பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தான் ஓட்டு போட்டோமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருத்தத்தை தெரிவிச்சிருப்பாங்க. நானும் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் சிபி சண்முகம் வந்து மட்டும் வராம மற்ற எல்லாரும் வந்து உள்ள வந்து இணைஞ்சிட்டாங்க இபிஎஸ் கூட. கட்சி தடை தகவல் சட்டம் வரக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்ட போது இவங்க வந்து பார்த்தோன்னா ஆதரவு ஓட்டு போட்டவங்க ஒரு சில பேர். அதனால ஆதரவு ஓட்டு போட்டனால கட்சி தடை தாவல் சட்டத்தில் மூலியமா வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது, இப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கூட்டணி வந்து ஒன்றா வந்துட்டாங்க. உள்ளக்குள்ள சமரசம் ஆயிடுச்சு. இப்போ வந்து 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அப்போ வந்து 4 தொகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காலின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து அடுத்தது யாரு வந்து விக்கெட் வந்து ஆக போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயபாஸ்கர் அப்படின்னு தான் சொல்ல வருது. ஆனா உண்மையிலேயே விஜயபாஸ்கர் அவர்கள் மேல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம். ஏன்னா சொல்றேன்னா, அந்த தொகுதி மக்களுக்கு அவர் வந்து செய்யக்கூடிய ஒரு செயல், அவர் செஞ்ச பணிகள் வந்து அது மட்டும் இல்லாம மருத்துவத்துறையில நிறைய வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து மிக சிறப்பாக வந்து செயல்பட்டார். அது வந்து நான் வந்து மிகப்பெரிய வரவேற்கிறது. இந்த விராலிமலை தொகுதியிலேயே வந்து அவரோட கோட்டை அந்த மாதிரி வந்து வச்சிருந்தாரு. அந்த மாதிரி இருக்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் திமுக போடலாமா, இல்லை விஜய் கூட போலாமா அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட முறையில வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது, அவர் ஓப்பனா வந்து அறிவிச்சாரா பிரச்சனை இல்லை. நான் வந்து அதிமுக மட்டும்தான் இருப்பேன். என்னோட கட்சி என்னவோ அந்த கட்சியில் தான் இருப்பேன் என்ன அப்படின்ற மாதிரி சொன்னார்னா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால வந்து வைரலா பரவிட்டு இருக்கு. என்னன்னா, இவர் வந்து திமுக கூட போயிடுவாரு. திமுக கூட போயிட்டு மாவட்ட செயலர் பொறுப்பு வாங்கிடலான்னு எதிர்பார்க்கிறாரு. ஆல்ரெடி இவர் வந்து அதிமுகவில் வந்து மாவட்ட செயலர் தான் இருக்காரு. மாநிலத்தில பொறுப்புல இருக்காரு. ஆனா வந்து இவர் மாவட்ட செயலர் பொறுப்பு வாங்கிடலாம் திமுகவில் போயிட்டு. இதுல இருந்து விரக்தியில வெளியே போகலாம். ஒரு சில பேர் பேசும்போதும், இடைத்தேர்தலில் வந்து திமுக கூட போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கேட்கறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இப்ப எடுக்கிற நிலைமையில அவர் எடுக்கிற முடிவு வந்து சரியா இருக்காதுன்றது என்ன தனிப்பட்ட கருத்து. மீடியால சோசியல் மீடியாலாம் பார்க்கும்போது பெரிய பெரிய சேனல்லே வந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கா கிட்ட பேரம் பேசுறாரு, திமுக கிட்ட பேரம் பேசுறாரு. ஆனா வந்து அதிமுக கிட்ட வந்து பேச மாட்டுறாரு. ஒருவேளை வந்து இவர் வந்து திமுக கூட போறாரா, முழு தீவிரமா போயிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஒரு வருத்தம். என்னன்னா, இவ்வளோ செல்வாக்கு மிக்க நபர், ஆல்ரெடி வந்து ஓபிஎஸ் அவர் வந்து திமுக போயிட்டாரு. அவர் வந்து திமுகவில் வந்து போகணும்னு எண்ணம் இருந்துச்சு. ஆனா வந்து அவர் ஓரங்கட்டுறதுனால வந்து அவர் வந்து இன்னுமே பண்ண முடியல. நான் வந்து கட்சியில இருந்து இணைஞ்சு செயல்பட எனக்கு ஏதாச்சும் ஒரு பொறுப்பே வேணாப்பா, எனக்கு கட்சியில வந்து சேர்த்துக்கோங்கப்பா, நான் வந்து ஒரு ஒரு சும்மா கூட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட கேட்டு பார்த்துட்டாரு. ஃபைனல்ல அவங்க வந்து இல்லவே இல்லப்பா, நீ கட்சிக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் வெளியே போயிட்டாரு. இதே தான் விஜயபாஸ்கரோட நிலைமை வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்குது. ஆனா வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ஒரு நல்ல முடிவு அறிவிச்சாலும் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து தொடர்ந்து அவர் வந்து தோல்வியை தழுவாம மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை கொடுத்த ஒரு மக்கள், சரியா, அதிமுக தொண்டர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இவரும் வேலை செஞ்சிருக்காரு, வேலை செய்யணும்னு சொல்லல. நீ கட்சியில் இருந்தாலும்
இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யும்போது அது மாற்றி முடிவு எடுக்கும்போது வந்து மாற்றி யோசிக்கணும். இவரோட செல்வாக்கு இருந்தாலே கட்சியோட செல்வாக்குன்னு ஒன்று கொஞ்சம் இருக்கு இல்லையா? கட்சிக்காக சின்னத்துக்காக ஓட்டு போடுறவங்களாம் வந்து பல பேர். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. 2 நாளா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். விஜயபாஸ்கர் வந்து ஒரு நல்ல முடிவு அறிவிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது அறிவிக்கிறாரா இல்லையன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி ஏன் வந்து அதிமுகவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தலைமை ஏத்து ஒரு பொறுப்பு ஒரு விஷயம் நடக்கிறோம், ஒரு தலைமையில் நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து வெற்றியோ தோல்வியோ நடக்குதுன்னா, அந்த இடத்துல முழு பொறுப்பு தலைமைக்கு தான் ஏத்துக்கணும். சரியா? அந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் தரப்பு வந்து இல்ல, நான் போட்டி போட்டு வெற்றி பெற்றதுல 47 பேர் அதிமுக வெற்றி பெற்றாங்க. இதுதான் பெருமை. இப்ப மீதி தோத்தவங்க தோத்துட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி நிலைமையில வந்து பேசக்கூடாது. தோத்ததுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடாது. இதுக்கு வெற்றி பெற்றாலும் நான் தான் முழு பொறுப்பு, தோல்வி தான் நான் தான் முழு பொறுப்பு. அதுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றத வந்து ஆராயணும். அதுக்கு ஒரு குழுவை போடணும், அதுக்கு ஒரு வந்து மீட்டிங்கை போடணும், ஒரு மாவட்ட செயலர் மீட்டிங்கை போடணும். அதுல வந்து என்ன நடந்துச்சு, மக்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு, ஏன் நம்ம வந்து அது கணிக்க முடியல அப்படின்ற விஷயத்த பேசணும். இல்ல கூட்டணி அமைச்சர் சரியா தவறா, ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் பேசணும். இதெல்லாம் பேசினா வந்து கட்சிக்குள்ளே முடிஞ்சு போயிட்டு வேலை. இவர் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிலைமையில தெனாவட்டா இருந்ததுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சாரு. அதே மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் விஷயங்களை வந்து பேசும்போது அதிமுகவும் திமுகவும் கூட்டணி போட்டு திருமாவளவனை வந்து முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்ற விஷயம் வந்து பரவனாலதான் நிறைய பேர் வந்து பிரிக்தில வந்து வெளியே போயிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆட்சி பண்றதை வந்து பார்த்தோன்னா திமுக எதிர்த்து நம்ம ஆட்சி பண்றோம். இப்போ வந்து திமுக கூட்டணி போட்டு நாம வந்து ஆட்சி செய்தால் விஜய்க்கு வந்து பார்த்தோன்னா தோல்வி அடைந்தால், ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு முறையாச்சும் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், எவ்வளவு தொகுதி ஜெயிச்சோம் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பல மடங்கு வந்து ஓட் ஷேரிங் வந்து அடுத்த எலெக்ஷன்ல வந்துடும், இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்க வந்து சரி ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. இதுலதான் வந்து பிரச்சனை வந்து சந்திச்சுக்கிறாங்கன்னு தோணுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேமுதிக சார்பில் எங்க கட்சியில நாங்க வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அதிமுக எப்படி முடிவு பண்ணிச்சோ அந்த விஷயம் காலப்போக்கில் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. இப்ப கிட்டத்தட்ட வந்து 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ உங்களோட மெஜாரிட்டி எதிர்கட்சியா கூட இல்லை, நாங்களே எதிர்கட்சியா கூட இல்லைன்னு வச்சுக்கோ, நாங்களே 1-2 ஜெயிச்சிருக்கோம்னு வச்சுக்கோ. ஆனா உங்க கட்சியில இருந்து நீங்க சின்னத்தை தேர்ந்தெடுத்து உங்களை மீறி வேற இடத்துக்கு கட்சி போறது, ராஜினாமா பண்ண உடனே போய் ஒரு ராஜினாமா பண்ண உடனே போன உடனே வந்து உறுப்பினர் அட்டை வாங்குறது, இந்த மாதிரி சூழ்நிலையில அன்னைக்கு என்ன நீங்க என்ன செஞ்சீங்களோ அந்த விஷயம் தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல அவங்க கட்சி ஆதரவாளர்களா பேசும்போது, உண்மையதான்பா, என்னைக்கு வந்து நீ தவறு செய்யறியோ அந்த தவறு வந்து உனக்கே வந்து உடனே வரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அப்படின்றது விஷயம் தெரியுது. கண்டிப்பா இன்னைக்கோட அரசியல் சூழ்நிலையை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறோம். அரசியல் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், மக்கள் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், நம்ம சேனல்ல வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல வந்து அடுத்தடுத்த லெவல்ல வந்து போடுறோம். கண்டிப்பா உங்க ஆதரவு வந்து கொடுங்க. உங்க நிறை குறை எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து எந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஜிஎம் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.